அண்ணே இது நம்ம படம்னே அப்படின்னா அப்படியா என்ன படமா கேப்டன் பிரபாகரன் என்னப்பா பாட்டு இப்படி இருக்கு ஆமாண்ணே ஆட்டமா தேரோட்டமான ஒரு பாட்டு நம்ம படையில் இப்படி யாராவது ஆடுறோம் இப்போ பொம்பளை பிள்ளையெல்லாம் நமக்கு என்ன கூட வச்சுருக்கோம் எவாப்பா அந்த படத்தை எடுத்து பிடிக்கும் அவன் நல்லா தான் எடுத்திருந்தாங்க ஆனால் வந்து நிறைய பொய் இருக்குதுல்ல என்ன அது நம்மளை பற்றியான படமே இல்லை. அவருக்கு ஒரு ஆசை படத்தில் நடிக்கணும்னு ஆசை இருந்தது. நான் அப்போ இயக்குனருக்கு அவ்வளோ தெரிஞ்ச காலகட்டம். அவர் வாழ்க்கையை பற்றியே படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். கருணாநிதியை வாழ்த்தி பேசியிருப்பார். அது எல்லாமே நக்கீரன் கோபால் சொல்லி கொடுத்து சட்டையை போட்டுக்கிட்டு அந்த பச்சை சட்டையை போட்டுக்கிட்டு தோளில் ஒரு சிவப்பு துண்டை போட்டுக்கிட்டு அந்த துண்டை பிடிச்சி ஆடுகிற ஆட்டம் இருக்கு பாருங்க. கையிலெல்லாம் பிஞ்சு போகிற அளவுக்கு ஆடுவார். தன்னே 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 நானே அப்படின்னு குலவை பாட்டை பாடுவாங்க. பாட்டு பாடும்போது பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்கிறாரு. நான் கேட்டேன் என்ன இல்லைப்பா அந்த பாட்டுக்கு அந்த பாட்டை அவர் முணுமுணுத்துக்கிட்டே போயிருக்க ஓடத்தில் தண்ணீர் செம்பருத்தி பன்னீர் ஓடம் போய் ஊர் சேருமா அப்படிங்கிற மாதிரி அவரும் முணமுணத்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறார். ஒரு மனிதன் வீரமாக இருந்திருக்கான், ஈரமாகவும் இருந்திருக்கான். அது எப்படி படுத்துப்பாங்க அண்ணே முழங்காலுக்கு மேலே டவுசர் போட்டுக்கலாம் ஆடுவாங்க. ஏப்பா நம்ம படையில் இப்படி யாராவது ஆடுறோம் அதை உட்காந்துக்கிட்டு மட்டிக்கால் போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு கையை இப்படி இப்படி வச்சுக்கிட்டு ரேடியோவுக்கு பக்கத்தில் கொண்டு இப்படி காடு என்னமா பேசுகிறா அந்த பொம்பளை. லட்சுமி வசனங்கள் அதில் பேசியிருப்பாங்க. அகாலைகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு புகில் தான் நம்ம கூட இருக்காரு. பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம், வாங்க பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமாக இருக்கேன். கண்டிப்பாக சார். இவ்வளோ நாள் ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம் வீரப்பன் அவர்களை பற்றி. இந்த முறையும் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். சார் இப்போ இந்த முறை யாரையுமே பேசாத ஒரு விஷயம் தான் பேசணும்னா சார், ஏன்னா அவருக்கு வந்து அந்த இயல் இசை மேலே ஏதாவது அவருக்கு ஆர்வம் இருக்கா? ஏன்னா பொதுவாக சொல்லுவாங்க இயல் இசை ட்ராமான்னு சொல்லுவாங்க, நாடகம்னு சொல்லுவாங்க. அது இதில் ஏதாவது அவருக்கு ஆர்வம் இருக்கா? இசை கருவிகள் டான்ஸ் ஏதாவது ஆடுவாரா? நான் ஒரு பேப்பரில் கூட படித்தேன் அவருக்கு இசை கருவிகள் வாசிக்க தெரியும், டான்ஸ் ஆடுவார் அப்படின்னு. இணையத்தில் கூட நான் சில குடி கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தேன். இந்த சைடு எப்படி சார் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணார்? இந்த சைடு பற்றி சொல்லுங்கள். மகத்தான மண்ணுரிமை தலைவர் வீரப்பனார். ஒரு உத்வேகம் உள்ளுக்குள் ஓடும், ஆத்ம ராகம் பாடும், புல்லாங்குழலின் இசைகளை புழுதி வாரி தூக்கும். அவருடைய ஒவ்வொரு அசைவுகளும் அவரை ஏதோ கொலைகாரர்களைப் போலவே சித்தரித்த இந்த திராவிட அரசுகள் அவர் எப்படிப்பட்டவர் என்று நான் ஊடகங்களில் சொல்லுகிற போதுதான் உண்மையானவர்களுக்கும் உலகத்திற்கும் ஒரு சில செய்திகள் புரிய வந்தது. நாங்கள் அடிக்கடி காட்டுக்குள்ளே வந்து சோர்வாயிருவோம். ஒன்று நடப்பதற்கு சோர்வாகும், இல்லைன்னா பசியில் சோர்வாயிருவோம். ரெண்டுமே மாறி மாறி இருக்கும். சில நேரம் மனச்சோர்வும் வரும். ஏன்னா ஒரு இளமையான பருவம். காட்டுக்குள்ளே நான் இருக்கும்போது எனக்கு வயசு 21. வெளியில் சுகபோகங்களை அனுபவிக்காத ஒரு வாழ்க்கை. எப்போவெல்லாம் வந்து அவர் வந்து ஒரு அடர்ந்த பகுதிக்குள்ளே போயிடுறோமோ, அடர்ந்த காடுகளுக்குள் ஆரவாட்டம் இல்லாத பகுதிகளில் நிற்கிறோமோ, அன்னைக்கு அவர் கொஞ்சம் மகிழ்ச்சியாகவே தன் கையில் வைத்திருக்கிற சின்ன டேப் ரிகார்டர் மைக்ரோ கேசட். பொதுவாக அவர் பிறந்த கோபிநத்தம் செங்கப்பாடியில் வந்து மாரியம்மன் திருத்தலம் இன்றைக்கி இருக்குது. நீங்கள் ஆண்டாண்டு காலம் அது வந்து வழிபாட்டு முறைகள் வருடத்துக்கு ஒரு முறை பெரிய திருவிழாவே நடக்கும். சேத்துக்குழி கோவிந்தனும் அதே ஊரை சார்ந்தவர். அவங்க தாத்தா தான் வந்து சேத்துக்குழியை ஒழிய சிறிய வயதிலேயே அவர்கள் இடம்பெயர்ந்து காவிரி குறுக்கே மேட்டூர் அணை கட்டப்படுகிற போது இவரெல்லாம் இடம்பெயர்ந்து போனவர்கள். ஆகையால் அங்கே அந்த திருத்தலத்தை வணங்குகிற ஆட்களாக சேத்துக்குழி கோவிந்தனார் குடும்பமும் மாறிப்போனது. அதில் அங்கே நடக்கிற ஆட்டத்தில் மிக முக்கியமான ஆட்டம் மாரியாத்தா ஆட்டம்ங்கிறது தான் ரொம்ப மிக முக்கியமானது. அப்போ காட்டுக்குள்ளே நாங்கள் சோர்வாக இருக்கும்போதோ அல்லது மனநலம் சற்று வந்து ஒரு துன்பியலை கொடுக்குற நேரத்துலையோ அவர் என்ன செய்வார்னா, எங்களுடைய மனம் அறிந்து அவரும் சின்னவர் சேத்துக்குழியாரும்
ஒரு நடனத்தை ஆரம்பிப்பான். முதல்ல இவங்களுக்கெல்லாம் நடனம் ஆட தெரியுமாங்கிற ஒரு பெரிய விஷயத்த நான் கண்டதும் அதிர்ச்சி ஆயிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாரியம்மா ஆட்டத்தில் வந்து காலாட்டம் அப்படிங்கிற ஒரு ஆட்டம் இருக்குது. இந்த காலாட்டத்தில் பல வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. காலாட்டம்ங்கிறது அதில் மாரியம்மன் காலாட்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அடுத்து அடவு தாளம்னு ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லூர் காலாட்டம்னு ஒன்று இருக்குது. சேவாட்டம், அந்த காலாட்டத்திலே சேவாட்டம் அப்படிங்கிற ஒரு ஆட்டம் இருக்குது. துண்டாட்டம்னு ஒன்று இருக்குது. காலாட்டத்தில் உயில் கும்மின்னு ஒன்று இருக்குது. அடுத்து காலாட்டத்தில் எருதாட்டம்னு ஒன்று இருக்குது. இப்படி பல்வேறு வகையாக அந்த ஆட்ட முறைகளை வகுத்திருக்கிறார்கள். இதில் நீங்கள் வந்து பொதுவாக இந்த விஷயத்தில் வந்து காலாட்டத்தில் அடவு தாளம் அப்படிங்கிற இந்த ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கைகளை மட்டுமே உயர்த்தி கால்களை துள்ளி குதிக்க விட்டு ஒரே மாதிரி சேத்துக்குழியாரும் வீரப்பனாரும் ஆடுகிற அந்த பாங்கு இருக்குது பாருங்கள். கையை நீட்டுவதும் காலை தூக்குவதும் பின்னால் ஆடிக்கொண்டே செல்வதும் பிறகு முன்னால் ஓடி வந்து ஆடுவதுமான இந்த ஆட்ட முறை அடவு தாளம். அந்த தாளத்துக்கு பேரே அடவு தாளம்ங்கிறதுனால அந்த தாளம் இசைக்கிற முறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குரிய ஆட்டத்தை அவர்கள் ஆடுவார்கள், தாளத்திற்கு மட்டுமே. அது வீரப்பனார் ஆடுகிற போது அந்த இடத்துல புழுதி பறக்கும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆடுவாங்க. வேர்த்து ஊத்தும், விடமாட்டாங்க ஆட்டத்தை. எப்போ ஒளிப்பேழையில் அந்த பாடல் முடிகிறதோ அப்பத்தான் அசருவாங்க. அதற்காக எல்லை காவல் விரிவுபடுத்தப்பட்டிருக்கும். யாரும் பாத்திராத வண்ணம் பாருங்கப்பா அப்படின்ட்டு. துண்டாட்டம்ங்கிறது என்னன்னா கைகளை நீட்டி கால்களை தூக்கி கையிலே வைத்திருக்கிற துண்டை அப்படி பண்ணுறது. அப்படி பண்ணும்போது அதில் ஒரு அழகியல் அவங்களுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி தலையை இப்படி திருப்புகிற போது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி திருப்புவாங்க. இடது பக்கம் திருப்பணும் அப்படின்னா ஒரே மாதிரி இப்படி திருப்புவாங்க. அந்த ஆட்டம்ங்கிறது உண்மையிலேயே வந்து அடவுதாளம் ஆட்டம்ங்கிறது வந்து வேர்த்து பொலப்பொலன்னு ஊற்றுற அளவுக்கு ஆடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லூர் காலாட்டம்ங்கிறது மிக முக்கியமானது. நல்லூருங்கிறது நான் உங்களுக்கு ஒரு பெரிய வரலாறு சொல்லிடுறேன். வீரப்பனாருடைய உறவு வழிகள் அங்கே வாழ்கிறாங்க. அது மலை கிராமம், அது கர்நாடக எல்லையில் இருக்கு. அங்கே தான் பேபி வீரப்பன் பிறந்த ஊர். அங்கே தான் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட வீடுகளை தீ வைத்து கொளுத்திய வீட்டுக்குள்ளேயே தமிழர்களை தூக்கி கொன்ற வரலாறுகள் நடந்தது. அப்படிப்பட்ட நல்லூரில் தான் பூதிப்படுகாவிலிருந்து வீரப்பனார் தப்பித்து வந்ததற்கு பிறகு 6 நாட்கள் பசியில் இருந்த மனிதனுக்கு சோறூட்டிய ஊர் தான் நல்லூர் கிராமம். அங்கே இருக்கிற மாரியாத்தா ஆட்டத்தையும் அவர் கற்றுருக்கிறார். அது எப்படின்னா சினிமா பாடல்களின் மூலமாக உருவாக்கப்படுகிற ராகங்களின் அடிப்படையில் இசையை அமைத்து ஆடுகிற ஆட்டம். இப்போ நம்ம இந்த காலங்களில் வந்து ஒட்டட ஒட்டட கம்பத்தில ராசா விட்டுட்டு போனானே அங்கத்தில் அதுக்கு ஒரு ஆட்டம் போடுவாங்க. அது சோகமான வரிகளாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆட்டம் போடுவாங்க. இங்கே அதே ராகத்தை ஒட்டடை ஒட்டடை கம்பத்திலே அப்படின்னா யாரும் ஆட மாட்டாங்க. நல்லூர் ஆட்டம் என்பது இசை மேற்கத்திய அந்த மாவட்ட இசையாக இருக்கும். அதாவது குறிப்பாக சேலம் மாவட்டம், தருமபுரி மாவட்ட இசை கருவிகளை கொண்டு இசைக்கிற ஒரு ஆட்டம். ஆனால் அதிலே சினிமா ராகங்களை புகுத்துவார்கள். அந்த ராகத்தின் அடிப்படையில் வீரப்பனார் ஆடுகிற போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதாவது அது பேண்ட் போட்டு ஆட மாட்டார், லுங்கி கட்டிடுவார். லுங்கி கட்டிட்டு சட்டையை போட்டுக்கிட்டு, அந்த பச்சை சட்டையை போட்டுக்கிட்டு தோளில் ஒரு சிவப்பு துண்டை போட்டுக்கிட்டு அந்த துண்டை பிடிச்சி ஆடுகிற ஆட்டம் இருக்குது பாருங்கள். கையிலெல்லாம் பிஞ்சு போகிற அளவுக்கு ஆடுவார். அந்த மாதிரி ஸ்டெப் போட்டு, அது மட்டும் இல்லை அந்த பல்ட்டி அடிக்கிற ஆட்டம். அந்த நல்லூர் ஆட்டத்தில் வந்து கையை ஊனி காலை தூக்கி இடுப்பை வளைத்து ஜம்ப் பண்ணி ஆடுற ஆட்டம் ஒரு ஆட்டம். அந்த ஆட்டம்லாம் எப்படி கத்தாங்கன்னே தெரியாது. 2 பேருமே ஒரே மாதிரி கையை ஊனி ஒரே மாதிரி இடுப்பை வளைத்து ஒரே மாதிரி வந்து காலை ஊன்றுகிற அந்த காட்சி படலங்கள் அவ்வளோ அற்புதமாக அந்த நல்லூர் மாரியாத்தா ஆட்டம்ங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அடுத்து சேவாட்டம் என்பது, இந்த சேவாட்டத்தில் வந்து எப்படின்னா ஒரு நீங்கள் அந்த கோபிநத்தன் செங்கப்பாடி மாரியம்மன் திருத்தலத்தில் நான் பார்த்துருக்குறேன் அந்த ஆட்டத்தை. இந்த சேவாட்ட முறைகள் என்பது 2 குழுவாக பிரிஞ்சுக்குவாங்க. 2 பேருக்கும் போட்டி வரும், 2 குழுவுக்கும் போட்டி வரும். இந்த கிராம மக்கள் ஆடியதை நான் வீரப்பனாரிடம் இருக்கும்போது பார்க்கல.
வீரப்பனாரிடம் இருந்து விட்டு ஒரு திருவிழாவுக்கு நான் அங்கே போகிற போது அந்த ஆட்டத்தை நான் கண்டு கழிக்கிற போது எனக்கு வீரப்பனார் நினைவு தான் வந்து நானே அழுதுட்டேன். ஏன்னா இந்த சேவாட்டம் என்பது அந்த கைகளை உயர்த்தி வளைத்து இடது கையில் துண்டை வீசி ஆடுகிற ஒரு அற்புதமான ஆட்ட முறை. 2 குழுவாக ஆடுகிற அந்த ஆட்டத்தை காட்டுக்குள்ளே 2 பேரும் மட்டும்தான் ஆடுவாங்க. இவர் ஒரு கோஷ்டி, அவர் ஒரு கோஷ்டி. இந்த சேவாட்டத்தில் போட்டி இருக்கு. காலை உதறி ஆடுகிற அந்த ஆட்டத்தில் தகடதத்தம் 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 தகடதத்தம்னு அந்த அந்த இசைக்கருவி இசைக்கிற போது இவர்கள் ஆடுற அந்த ஆட்டம் பூமி அதிரும். ஏதோ ஒரு 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 மாய உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற தோற்றத்தை நமக்கு உருவாக்கும். அப்படி ஒரு ஆட்டத்தை அவர்கள் ஆடுவார்கள். இப்படியெல்லாம் ஆடும்போது பேண்டும் கிழிஞ்ச வரலாறுகள் உண்டு. வீரப்பனார் பேண்ட் வந்து கொஞ்சம் மெல்லிசா தான் போடுவோம், சட்டை அளவுக்கு கனமாக போட மாட்டோம் எப்போதுமே. ஏன்னா காடுகளை பொறுத்தவரை முட்கள் வந்து மேலில் தான் போட்டு இழுத்து கொண்டு போவோம், காலில் இழுக்காது பெரும்பாலும். அதனால் கீழே வந்து மென்மையான பேண்ட் தான் போடுவோம். அது அடிக்கடி என்ன ஆயிரும்னா இத்திரும் துணி. ஏன்னா ஒரு பேண்ட் 2 பேண்ட் தான் நாங்கள் வச்சுருப்போம். மாறி மாறி போடும்போது அது என்னாகும், இத்திரும். அப்படி ஒரு முறை மாரியாத்தா ஆடும்போது அது தாளவாடி வனப்பகுதிக்குள்ள நாங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ஆடிட்டு இருக்கும்போது பேண்ட் அவருக்கு கிழிஞ்சிருச்சு. அதை உறிஞ்சி வச்சுட்டு திருப்பியும் வந்து துண்டை கட்டிக்கிட்டு ஆடின அந்த விதம். இந்த சேவாட்டத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு விதிமுறையை அவங்க கையாளுவாங்க அந்த ஏரியா தகுந்தாப்புல. அதுக்கப்புறம் உயில் கும்மி, அந்த அடி இருக்குல்ல, அந்த கையை இசைத்து உயர்த்தி இசைத்து திருப்பியும் மாற்றி இசைக்கிற அந்த கும்மி ஆட்டம்னா காலாட்டத்தில் இன்னொரு வகை கும்மி ஆட்டம். அந்த கும்மி ஆட்டம் முறை என்பது கைக்கும் கடுமையான வேலை, காலுக்கும் கடுமையான வேலை. ஓகே சார், அவர் இவ்வளோ விஷயங்கள் எப்படி ஆர்வமாக எடுத்து கற்றுக்கிட்டார் அவர்? இது அந்த அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள அவர் பிறப்பால் கோபிநாத்தன் செங்கப்பாடியில் இருக்கும்போதே மாரியாத்தா திருத்தலம்ங்கிறது அங்கே மிக உயர்ந்த திருத்தலம். அந்த மாரியம்மன் கோயிலுக்கு ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாறு இருக்குது. அந்த வரலாறு நம்ம பிறகு பேசுவோம். அங்கே தான் டிஎப்போ சீனிவாசனை இன்னைக்கு கடவுளாக கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. காரணம் அவர் கட்டிய கோயில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவர் கட்டலை. அவர் அரசு ஊழியர்கள்ட்ட நிதி வசூல் பண்ணார், ஊரில் நிதி வசூல் பண்ணி அவர் மேற்பார்வையில் கட்டப்பட்ட மாரியம்மன் கோயில் இன்றைக்கு மாறி இருக்கு. அதே டிஎப்போ சீனிவாசன் அதே மாரியம்மன் கோயில் சிலையை தூக்கி கொண்ட காவிரி ஆற்றுக்குள்ள தூக்கி வீச சொன்னார். இவர்கள் தூக்கி கொண்டே வீச போனவர்கள் ஆத்தா குத்தம் வந்துன்னு சொன்னதுக்காக அந்த மாரியம்மன் சிலை என்ன செஞ்சாங்க, முள் புதருக்குள்ள கொண்டே ஒழித்து வைத்து விட்டு திருப்பி வந்து நாங்கள் தூக்கி போட்டோம்னு வந்தாங்க. அதே டிஎப்போ சீனிவாசனுக்கு வந்து உடல்நலம் சரியில்லாமல் போனோன்னா ஆத்தா குத்தம் உனக்கு பாஞ்சிருச்சுன்னு சொல்லி பயத்தில் காவிரி ஆற்றுல தூக்கி வீசப்பட்ட சிலையை போய் தூக்கிட்டு வர சொன்னார். திருப்பி அந்த மாரியாத்தா கோயில் சிலையை போய் தூக்கி கொண்டாந்து ஊரில் வச்சாங்க. இதெல்லாம் பெரிய சம்பவங்கள் இருக்குது அந்த மாரியாத்தா கோயிலுக்கும். அப்படி ஒரு திருத்தலமான அந்த மாரியாத்தா கோயிலில் ஆண்டுதோறும் நடக்கிற விழாக்களில் அப்போ வீரப்பன் ஆடி இருக்கிறாரு. அந்த ஆட்டத்தை அங்குதான் கற்றிருக்கிறார். பல ஊர்களுக்கு ஆடப்போவதும் உண்டு. இப்போ இந்த காலாட்டத்தில் உயில் கும்மி என்பது கும்மி அடித்து பாடுவது. இப்போ நம்ம ஊர்களில், எங்கள் ஊர்களில் செட்டிநாட்டு பகுதியில் எல்லாம் பாடும்பொழுது ஏதண்ண நானே ஏதானே தானே தன்னே 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 நானே அப்படின்னு குளவை பாட்டை பாடுவாங்க. இந்த கும்மி பாட்டுங்கிறது குளவை இல்லாமல் கைகளை மட்டுமே உயர்த்தி இறக்கி அடித்து சத்தத்தை எழுப்பி அந்த சத்தத்தின் ஊடாக ஒரு இசையை எழுப்பி ஆடக்கூடிய இந்த கும்மியாட்டம் என்பது இன்றளவும் வந்து சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் இந்த ஆட்டம் பிரசித்தி பெற்ற ஆட்டமாக இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருங்கலூர், கோபிநத்தம், அதே மாதிரி செங்கப்பாடி, கோயந்தப்பாடி, பெரியதண்டா, இது போன்ற கிராமங்களில் இன்றைக்கும் இந்த ஆட்டம் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது. அதைத்தான் வீரப்பனார் ஆடினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எருதாட்டம். இந்த எருதாட்டத்தில் காலாட்டத்தில் இன்னொரு வகை எருதாட்டம். இந்த எருதாட்டம் என்பது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குதிரைக்கால் ஆட்டம்னு நம்ம சொல்லுவோம். பார்த்துருப்போம் நம்ம. மனிதன் வந்து குதிரை மாதிரி ஒரு உருவத்தில் ஆடுகிற அந்த ஆட்டம், வாழெல்லாம் சுழட்டி அடித்து ஆடுறோம். இந்த எருதாட்டம் என்பது எப்படின்னா, ஒரு மாடு காலை உயர்த்தி ஆடினால் எப்படி இருக்கும், முன்னங்கால்கள் 2ஐயும் தூக்கி பின்னங்கால் 2ஐயும் மிருக வைத்து அந்த கைகளை உயர்த்தி ஆடுகிற ஆட்டம் ஒரே மாதிரி ஒரு 20 பேர் சேர்ந்து ஆடுவாங்க. அந்த ஆட்டத்தை ரவுண்டு கட்டி ஆடுவாங்க. அப்படி ஆடுகிற போது எருதாட்டத்தில் இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்குது பாருங்கள், கற்றுக்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நடுவில் போய் உட்காந்துக்கிட்டு அவங்க சுற்றி அடித்து ஆடுகிற அந்த எருதாட்டத்தை கண்டு ரசிப்பார்கள். அங்கே காட்டில் வந்து இந்த 2 பேரும் ரவுண்டு கட்டி ஆடுறது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம்.
ஏன்னா எங்களுக்கெல்லாம் ஆட தெரியாது அந்த ஆட்டம். நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கிறோம் அப்படின்னா 10 பேருக்கும் ஆட தெரியும். அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். நீங்கள் கூடவே இருந்த மேய்க்கு ரங்கசாமிக்கு அந்த ஆட்டம் வராது, சுத்தரம் வராது. சரி, சந்திரனுக்காவது வருமானா அவருக்கும் வராது, அந்த ஆட்டத்தை பற்றி அவருக்கும் தெரியாது. ஆனால் இவர்கள் 2 பேரும் இந்த ரவுண்டு கட்டி ஆடுறதுங்கிறது அந்த எருதாட்டத்தில் துண்டு பயன்படுத்தப்படும். அந்த துண்டை ஒரே மாதிரி வீசி இந்த கையும் அடித்து ஆடுவாங்க 2 பேருமே. அப்போ இந்த எருதாட்டம் என்பது வீரப்பனார் வகையில் மிக முக்கியமான ஆட்டமாகவும் நாங்கள் பார்த்து ரசிச்சிருக்கிறோம். சரி, இவ்வளவு ஆட்டம் ஆடுகிற வீரப்பனாருக்கு நாங்கள் எப்போதுமே வானொலி பெட்டி கேட்பது வழக்கமாக இருக்கும். நாங்கள் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஊட்டி வானொலி நிலையம் எங்களுக்கு நல்லா கேட்கும். அப்படி இல்லைன்னா கோவை வானொலி நிலையம் எங்களுக்கு இருக்கும். அப்போ இரவு நேரங்களில் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியெலாம் அந்த வானொலியில் போடுவாங்க. எம்ஹெச் அப்துல் ஹமீத் அப்படின்னு ஒருத்தர் பேசுவார், தெரியுமா உங்களுக்கு? அவர் வந்து அந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி நடத்துவார். ஒரு எழுத்தில் தொடங்குகிற பாடல், ஒரு வரியில் தொடங்குகிற பாடல், ஒரு சொல்லில் தொடங்குகிற பாடல்னு ஒரு போட்டி பாடல் மாதிரி அதை ஒளிபரப்புவாங்க வானொலியில். நாங்கள் அதெல்லாம் கேட்போம். நல்ல பாடல்களும் போடுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு நாள் நாங்கள் என்ன செஞ்சோம், படுத்து கிடந்தோம். ஒரு நாள் ஒரு பாட்டு ஒலிச்சுது. ஓடத்தில தண்ணீர் செம்பருத்தி பன்னீர் ஓடம் போய் ஊரு சேருமா, இந்த பாட்டு இருக்குல்ல. இந்த பாட்டை நம்ம எல்லாரும் கேட்டால் ஒரு ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஒரு தூண்டுதலை உருவாக்கும். அந்த இசை ராகம் அவ்வளோ அழகாக இருக்கும். நான் இந்த பாட்டு வானொலியில் எங்கள் குழுவில் யாரோ ஒருத்தர் அந்த வானொலியை மறந்துட்டாத, ஆனால் அவர் வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பாட்டை அவர் அங்கே படுத்து கிடந்துட்டு சொல்கிறாரு, அப்பா பா பா அந்த பாட்டை வைப்பா அப்படிங்கிறாரு. அவர் சவுண்டு வைக்கிறான். அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தார். நான் ரசிப்பேன், நான்லாம் பாடல்கள்லாம் நல்லா ரசிப்பேன். அது நல்ல பாட்டும் கூட. பாட்டு பாடும்போது பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்கிறாரு. நான் கேட்டேன், என்னண்ணே என்னண்ணே? இல்லைப்பா, அந்த பாட்டுக்கு எனக்கும் ஒரு உறவு இருக்குது. என்னன்னு கேட்டேன். மூத்த பாப்பா பிறக்க போகும்போது முத்துவை ஊருக்கு அனுப்பிச்சி வச்சேன், மனைவியை. நிறை மாத கர்ப்பிணி, எப்போ வேணாலும் குழந்தை பிறக்கும். அப்போ என்ன செய்கிறாரு, பாலாறும் காவிரியும் இணைகிற இடம் ஒரு இடம் இருக்குது. இந்த பக்கம் தமிழ்நாடு, அந்த பக்கம் கர்நாடகா, மாதேஸ்வரம் மலை போகிற வழியில். அந்த கரையில் ஒன்றாந்து முத்துவை ஏற்றி விட்டேன் ஓடத்தில். இதில் பரிசல்ல நல்ல விதமாக ஒரு ஆம்பளை பிள்ளையை பெற்று எடுத்துகிட்டு வா, நான் காட்டுக்குள்ளே காத்திருப்பேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவர் என்ன செய்கிறாராம், அந்த கரைக்கு போகாமல் இந்த கரையிலே நின்றோமா, இல்லை நம்மளே கூட்டியை கொண்டே விட்டுட்டு வந்துடுவோமே அப்படின்னு சொல்லி இவரும் அந்த பரிசல்ல ஏறி அந்த பக்கம் போயிருக்கிறார். அப்போ அந்த பாட்டு வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, அந்த பாட்டை அவர் முணுமுணுத்துக்கிட்டே போயிருக்கார். ஓடத்தில் தண்ணீர், செம்பருத்தி பன்னீர், ஓடம் போய் ஊர் சேருமா அப்படிங்கிற மாதிரி அவரும் முணமுணத்துக்கிட்டே போயிட்டு இருந்திருக்கிறார். திருப்பி முத்து உள்ளே வர்றதில்ல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் எனக்கு வந்து என்னென்னா, அதுக்கப்புறம் முத்து வந்து படாத பாடுபட்டிருக்கா, வெளியில் போய் சிரமப்பட்டிருக்கா, போலீஸ் கேஸ்னா நிறைய அனுபவிச்சிருக்கிறா சித்திரவதையை. அதே மாதிரி 2வது பிள்ளைக்கும் அதே மாதிரி தான் நடந்தது. இந்த பாட்டை கேட்டால் எனக்கு அவன் ஞாபகம் வந்துடும், முத்து ஞாபகம் வந்துடும். ஒரு மனிதன் வீரமாக இருந்திருக்கான், ஈரமாகவும் இருந்திருக்கிறான். தன் மனைவியின் மீது வைத்திருக்கிற அந்த காதல் இருக்குல்ல, அதுதான் அவரை அள வைத்தது. ஏ ராசாத்தி ராசா ஓடம் போய் ஊரு சேருமா, அந்த பாட்டை அவரே பாடுவார். அப்போ ஒரு 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 இவ்வளவு கடுமையான யுத்தத்தை நடத்திய ஒரு மனிதன் ஒரு மெல் இசையை கேட்டதும் கண்கலங்குகிறார் என்றால் அவருக்குள் எவ்வளவு ஈரம் இருக்கிறது என்பதையும் பார்க்க முடியும். அதே மாதிரிங்க கேப்டன் பிரபாகரன் படம் வந்தது. அதில் ஆட்டமா தேரோட்டமான ஒரு பாட்டு இருக்குல்ல, இந்த பாடல் ஒரு முறை ஒலித்தது ரேடியோவில். அப்போ சத்யா அண்ணன் சொன்னுச்சு, அண்ணே இது நம்ம படம்னே அப்படின்னா. அப்படியா, என்ன படப்பா? கேப்டன் பிரபாகரனே. அது என்னப்பா பாட்டு இப்படி இருக்கு? ஆமாண்ணே, ஆட்டமா தேரோட்டமான ஒரு பாட்டு இருக்குண்ணே. அது எப்படி எடுத்துருப்பாங்க? அண்ணே முழங்காலுக்கு மேலே டவுசர் போட்டுக்கலாம் ஆடுவாங்கண்ணே. ஏப்பா நம்ம படையில் இப்படி யாராவது ஆடுறோமா? ஏப்பா பொம்பளை பிள்ளையெல்லாம் நமக்கு என்ன கூடவா வச்சுருக்கோம்?
எவாப்பா அந்த படத்தை எடுத்தது கூட்டிட்டு வாங்கப்பா இங்க. ஆ. இப்படி கடும் கோவப்பட்ட வரலாறுகளும் என்ன நடந்தது. அதே மாதிரிங்க சார் அதுக்கப்புறம் என்ன சார் ஆச்சு? அதுக்கப்புறம் என்ன ரியாக்ஷன் கொடுத்தாரு? இல்ல அவரு இந்த பாட்டை கேட்டுட்டு அந்த கருமாத்திரம் கன்றாவி தானே தான் மாத்துப்பா அப்படின்னாரு. பாட்டை மாத்துப்பா வேற என்னாரு. அப்படி ஒரு சம்பவம் இங்கே நடந்தது. அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. அதே மாதிரி அவர் சொன்னார், ஏப்பா நம்ம டீமில் என்னப்பா பொம்பளை ஆளுகளை வச்சுக்கிட்டு இருக்கோம். சார் அந்த படம் வந்து அவங்கள பற்றின படமாக தான் இருந்துச்சு, அந்த கேரக்டர் எல்லாமே. சார் அந்த படம் பார்த்தாரா? அது என்ன பதில் சொன்னார்? இல்லை அவர் அதாவது மேச்சேரி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது மேட்டூரில். ஆமாம், மேட்டூர் பக்கத்தில் மேச்சேரி இருக்குது. அது மலையூர் மம்பட்டியான் அந்த 9 கொலைகள் நடந்த இடம். அங்கே ஒரு திரையரங்கில் வந்து அதை பார்த்ததாக சொல்கிறாரு. தெரியாமல் வந்து பார்த்துட்டு போனேன். நல்லா தான் எடுத்திருந்தாங்க. ஆனால் வந்து நிறைய பொய் இருக்குது அதில். என்ன அது நம்மளை பற்றியான படமே இல்லை, அது ஏதோ கற்பனையில் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு தடவை சொல்லிக்கிட்டு இருந்தார். அது இல்லாமல் கர்நாடகத்துக்கு பக்கம் போயிருக்கிறாரு. ராமபுராவுக்கும் பக்கத்தில் போய் இதே படத்தை திருப்பி பார்த்துருக்காரு. சொன்னார், நான் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தேன், அது நம்ம கதை இல்லைப்பா அப்படின்ட்டார். ஓப்பனாகவே சொல்லிட்டார். உண்மையிலேயே அந்த கதைக்கும் நம்மளுடைய வாழ்வியலுக்கும் சம்மந்தமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விதி படம் இருக்குல்ல, விதி, தேவதாசு நான் ஒரு சாதிதான் நடி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த விதி படத்தினுடைய வசனங்களை போடுவாங்க வானொலியில். அப்போல்லாம் ஒளிபரப்புவாங்க அதை, விதியின் வசனங்கள்னு சொல்லிட்டு போடணும். அதை உட்காந்துக்கிட்டு மட்டிக்கால் போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு கையை இப்படி வச்சுக்கிட்டு ரேடியோவுக்கும் பக்கத்தில் ஒன்று இப்படி காதை வச்சுட்டு என்னமா பேசுகிறா அந்த பொம்பளை. லட்சுமி வசனங்கள் அதில் பேசியிருப்பாங்க, நடிகை லட்சுமி. அதை வந்து பயங்கரமாக ரசிக்கிறார். இப்படி இருக்கிறப்ப அவன் நாட்டில் ஒரு பொம்பளைன்னா அவனு தொடையை தட்டிட்டு அந்த வசனங்களை கேட்ட வரலாறுகள் இன்றைக்கும் உண்மையிலேயே எனக்கு நான் யோசிக்கிறேன். அதே மாதிரிங்க அவர் நாங்கள் 99 நினைக்கிறேன் உலகக்கோப்பை போட்டி கிரிக்கெட் நடந்துக்கிட்டு இருக்கு. அது ஏப்ரல் மாதம் தானே வரும், ஏப்ரல் மே அந்த சூழலில் தானே அது வரும். 99 வேர்ல்டு கப்பு கிரிக்கெட் போட்டி நடந்துகிட்டு இருக்கு. நான் என்ன செய்யறேன், என் ரேடியோவை கைக்கில் வச்சுக்கிட்டு கமாண்ட்ரி கேட்டுக்கிட்டு போயிட்டுருக்கேன். நடந்து போயிட்டுருக்கோம். 4 அடிச்சிட்டானா இந்தியாக்காரன் நாங்கள் துள்ளி குதிக்கிறது, 6 அடிச்சா அப்படிங்கிறது. விவரம் தெரியாமத்தான். அப்போ அவர் சொல்லுவார், இப்படி தான் இந்த கிறுக்கு பிடிச்ச 8 விளையாட்டை கேட்டுக்கிட்டு வாங்க, எல்லாத்தையும் தூக்கி போலீஸ்காரன்ட்ட கொடுத்துக்கிட்டு மாட்டிவிட்டு போவோம். ஏப்பா அந்த கிறுக்கு பிடிச்ச 8 விளையாட்டு அமத்துப்பா அப்படிங்கிறாரு. கிரிக்கெட்டுக்கு தான் கிறுக்கு பிடிச்ச 8 விளையாட்டு அப்படின்னாரு. இவருக்கான அந்த வானொலி ரசனைகளில் மிக இன்னொரு முக்கியமானது, ஈழத்தேசத்தில் பாடப்படுகிற பாடல்கள் இருக்குல்ல, அதை புலிகளின் குரலில் போடுவாங்க. அதில் ஒரு பாட்டு இருக்குங்க, ஓ வீரனே எங்கள் மண்ணில் உன் பெயர் எழுதி வைக்கப்படும், நீ மடியவில்லையடா உன் கதை முடியவில்லையடா. இந்த பாட்டை கேட்டாலும் அழுதுருவார். அதில் ஒரு வரி வரும், விடுதலை புலியாய் நீ வாழ்ந்த நாளை வெடிகுண்டின் நடுவில் நின்ற உன் தோளை அடி நெஞ்சில் நினைப்பவர்கள் 1000 உண்டு, அதோ பார் அவர் கையிலும் வெடிகுண்டு. இப்படி ஒரு பாடல். அதில் மிக முக்கியமான இன்னொரு வரி வரும், அதாவது வந்து காலமெல்லாம் புலிக்குகையில் நீ தங்கினாய், கண்மூடி இன்று நீ படமாய் தொங்கினாய், பூமாலை உன்படத்தில் போட்டார் பார்த்தோம், போட்டவனே நஞ்சு மாலை ஏற்றார் பார்த்தோம். குப்பியை மாட்டினானா. இந்த பாடலை கேட்டாலே அழுதுருவார். ஒரு யுத்த களத்தில் எப்படியெல்லாம் இந்த பாடல் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்து. நான் முதல்ல மாரியாத்தா பாடலில் நான் தொடங்கினேன். அடுத்து சினிமா பாடல்களில் ரசனைக்கு போனோம். கடைசியாக கொள்கை பாடல்களில் அவர் ஊன்றி திளைத்து உள்ள முருகி கண்கலங்கிய நாட்கள் அது. அவருக்குள்ளும் சினிமா இருந்தது. என்கிட்ட சொல்லுவார், அப்பா நம்ம படத்தில் நடிச்சிடலாம்ல. அவருக்கு ஒரு ஆசை, படத்தில் நடிக்கணும்னு ஆசை இருந்தது. நான் அப்போ இயக்குனருக்கான அவ்வளோ தெரிஞ்ச காலகட்டம். சின்ன வயசுலேயே நம்ம டைரக்டர் ஆகணும் அப்படின்னு தெரிஞ்ச காலத்துலானே காடு என்னை இழுத்தது. காட்டுக்கு போனதுக்கப்புறம் இப்போ திரைப்படத்துறையில் தான் இருக்கேன்.
ஆனால் அவர் சொல்லுவார், ஏதாவது ஒரு படத்தில் நடிச்சு பண்ணுப்பா நம்ம அப்படிம்பாரு. நாங்கள் எல்லாரும் நக்கல் பண்ணுவோம், ஏன் 96ல் நீ நடித்த நாடகம் இருக்கே, சன் டிவியில் போட்டு கிளின்னு கிழிச்சு விட்டாங்க, அவ்வளவு நடிப்பு நடிக்கிற அப்படின்னு நாங்கள் நக்கலாக சொல்லுவோம். அதெல்லாம் விளையாட்டுலப்பா, அதெல்லாம் நடிப்பு இல்லைப்பா, சும்மாப்பா, அதெல்லாம் படத்தில் நடிக்கணும்ப்பா, நம்ம ஒரு படம் எடுத்தான்ப்பா பணம் வந்துருச்சுன்னா. இந்த ஆசையும் அவருக்குள்ளும் இருந்தது. அப்படி அவர் பண்ணியிருந்தா எதை பற்றி சார் பண்ணியிருப்பாரு படமா? இல்லை, அவர் வாழ்க்கையை பற்றியே படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவர்கிட்ட. அவர் அதாவதுங்க எவராலும் செய்ய முடியாதுங்க. இந்த கையை கோர்த்துக்கிடுவாருங்க, இந்த கையை கோர்த்துக்கிட்டு ஜம்ப் பண்ணுவாருங்க, கால் இதுக்குள்ள போயிட்டு இப்படி தலைவர் துள்ளி குதிச்சு உட்காருவார் கரெக்டாக. நீங்கள் பண்ணுவீங்களா? ஓ, அந்த மாதிரியெல்லாம் கையை புறங்கையில் கட்டி பின் ஷாட் அடிப்பார், பின்பக்கம் குதிப்பாருங்க, கரெக்டாக அப்படி அப்படி வளைஞ்சு போய் அப்படி வரும் கை. இந்த தந்திரங்களை ஒரு காட்டுக்குள்ள வாழ்கிற மனிதன் எப்படி கண்டுபிடித்திருக்கிறான் பாருங்க. ஆக மாரியாத்தா ஆட்டத்தில் காலாட்டம் என்பது எவ்வளவு முக்கியத்துவமோ, நல்லூர் ஆட்டத்தில் சினிமா மெட்டுக்களில் இசையை மட்டுமே இசைத்து மெட்டுக்களை மாற்றி ஆடுகிற ஆட்டமும், காலாட்டத்தில் எருதாட்டம் என்பதும் மிக முக்கியமோ, அதை போல அவர் சினிமாவிற்கும் முக்கியத்துவம் கொடுத்தார். அதில் ஆட்டமா தேரோட்டமா பாடலை வெறுத்தார், ஓடத்தில் தண்ணீரை ஆதரித்தார். கொள்கை பாடல்களில் புலிகளின் குரலில் ஒலிக்கப்படுகிற பாடல்களை, எல்லா பாடல்களையும், இன்னொரு பாட்டு இருக்குங்க புலிகள் பாட்டில், அது நம்ம அக்கா சுவர்ணலதா பாடின பாடல், கவிஞர் காசி ஆனந்தன் வரிகளில், அது புலிகளின் குரலில். நாங்கள் அங்கே தான் மனப்பாடம் பண்ணி அதெல்லாம். தாலாட்டு பாடமாட்டேன், தாலாட்டு பாடமாட்டேன், தமிழீழ பிள்ளை என் பிள்ளை, அவன் தலை சாய்த்து தூங்க இது நேரமில்லை. எதனால தெரியுமா? விடுதலை புலிகள் போராடும் வேளையில் மகனே தூங்காதே, வீரமில்லா பிள்ளை இவன் என்ற கெட்ட பேரை வாங்காதே, நான் என்ன செய்தேன் தாய் மண்ணுக்கென்று நீ நாளை ஏங்காதே, நான் என்ன செய்தேன் தாய் மண்ணுக்கென்று நீ நாளை ஏங்காதே. அதனால குழந்தைய நான் தாளாட்ட மாட்டேன். அது நான் தாளாட்டினா அந்த குழந்தை தூங்கிடும். அந்த குழந்தை தூங்கிருச்சுன்னா போர்க்களமே தோல்வியில் முடிஞ்சிடும். இதை பிரதிபலிக்கிற பாடல்களை புலிகளின் குரலில் கேட்ட நாங்கள் எத்தனையோ பாடல்களை கேட்டிருந்தாலும், அவர் கண்கலங்கி அழுத பாடல்களில் இந்த மாதிரியான பாடல்களும் உண்டு என்பதைத்தான் நான் சொல்கிறேன். நியூஸ் பார்த்தேன், வீரப்பன் அண்ட் ரஜினி இவங்களுக்கு இடைப்பட்ட மோதல்லாம் ஒரு சில வீடியோக்கள்லாம் பார்த்தேன். என்ன மோதல், எதற்காக மோதல் ஏற்படுது? இல்லை, ரஜினிகாந்த் அவர்கள் நடிகர் ராஜ்குமாரை காட்டுக்குள்ள அழைச்சி வச்சிருந்த போது வீரப்பனார் அவர்கள் பேசிய ஒளி கேசட்டுகள் ரஜினியிடம் கொண்டே நக்கீரன் கோபால் கொடுத்துருக்கிறார். அதே போல் என்ன கோரிக்கைக்காக நாங்கள் அவரை அழைச்சிட்டு போகிறோம் அப்படிங்கிறத ராஜ்குமாருடைய மனைவி பர்வதம்மாள்கிட்டையும் ஒரு கேசட்டை கொடுத்தாரு. அதுக்கு பிறகு அந்த கர்நாடக முதலமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணாட்ட கொண்டு ஒப்படைச்சாங்க. எஸ்.எம். கிருஷ்ணா முதலாக இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னா ரஜினிகாந்தை நாம் நாடி ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தால் தான் இது முடியும் அப்படிங்கிறத எஸ்.எம். கிருஷ்ணா உணர்ந்திருக்கிறார். ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் ஐயா கலைஞர் அவர்களுக்கு, கருணாநிதி அவர்களுக்கு நெருங்கிய நண்பரும் கூட. இந்த காலகட்டத்தில் 2 மாநிலத்திற்கான ஒரு பெரிய பதட்டம் உருவாகுது. அப்போ அவர் ரஜினிகாந்த் ஒரு கேசட்டை பதிவு பண்ணி வீரப்பனாருக்கு கொடுத்து விடுறாரு. நக்கீரன் கோபால் அதை கொண்டு கொடுக்குறாரு. அதில் என்ன பேசப்பட்டிருக்குன்னா, நீங்களும் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, நானும் நிறைய கடவுளை கும்பிடுவேன், நான் குறிப்பாக இமயமலைக்கு போகிறதே நான் கடவுளை தரிசிக்கத்தான் போய்கிட்டு இருக்கேன், எல்லா கடவுளும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன். அவர் வயசில் ரொம்ப மூத்தவர் ராஜ்குமார், அவரால் காடுகளுக்குள்ள பயணித்து வர முடியுமா என்னன்னு எங்களுக்கு தெரியலை. அவரை நீங்கள் வெளியில் விட்டுறணும் அப்படிங்கிறத நான் அந்த ஆண்டவனையெல்லாம் சேர்த்து நான் வேண்டிக்கிறேன், உங்களுக்கும் ஆண்டவன் அருள் புரிவாகணும்னு நான் கருதுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டவன் என்கிற சொல்லாடலுக்கு பழியை போட்டு விட்டார் ரஜினிகாந்த். அதையும் அங்கே நாங்கள் கேட்டோம், ஒரு பேசிய கேசட்டுகள்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம். அப்போ அதில் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு என்ன தேவை நான் செய்கிறேன், நீங்கள் எனக்கு கோரிக்கை வைங்க, நான் கண்டிப்பாக செஞ்சு அனுப்புகிறேன், இல்லை நான் வரணும்னா கூட சொல்லுங்கள், நான் வர்றேன். நாங்கள் என்ன நினைக்கிறேன், வாடாமவனை உள்ள இன்னொரு கோஷ்டி உட்கார வச்சுருவோம் உண்டு
அந்த எண்ணத்தில் எங்கள் நண்பர்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்த வரலாறுகள். ம். அப்போ வந்து கோரிக்கையை நம்ம வைக்கல. ம். நாட்கள் கடக்க என்ன ஆகுதுன்னா, உயிர் பயம் வந்துடுது எல்லாருக்குமே. ராஜ்குமாரை முடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு உயிர் பயம் 2 மாநிலத்துக்கும் வரும்பொழுது தான் ரஜினிகாந்த் வந்து நக்கிரன் கோபால்கிட்ட சொல்லி அனுப்புறாரு. அவருக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்கள், நான் வந்து செஞ்சிடறேன் அப்படின்னு. அப்போ காட்டுக்குள்ள இதெல்லாம் ரகசியங்கள், சில ரகசியங்கள்லாம் இருக்குது. அதில் ஒரு சில விஷயத்தை மட்டுமே நான் சொல்கிறேன். அப்போ வந்து அவர் என்ன செய்கிறாரு, ராஜகுமாரை காட்டை விட்டு வெளியில் அனுப்புவதற்கு நான் சில கோடிகளை தர்றேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிந்த தகவல், ஏன்னா அதெல்லாம் மூடி மறைக்கப்பட்ட வரலாறுகள், 10 கோடி கொடுத்ததாக தகவல். அப்படி 10 கோடி கொடுத்ததை நக்கிரன் கோபால் கொண்டு வந்து கொடுத்தது மிக குறைவு அப்படின்லாம் சொல்லப்படுது. அந்த விஷயத்துக்கு நான் நுழைய விரும்பலை. அதுக்கப்புறம் அவரை விடுதலை செய்ததுக்கு பிறகு இதே ரஜினிகாந்த் வந்து கையெடுத்து கும்பிட்ட வரலாறுகள்லாம் உண்டு, நன்றின்னு சொன்ன வரலாறுகளும் உண்டு. அப்படி இருக்கையில் ராஜ்குமார் வெளியில் வந்து அவர் பேட்டி கொடுக்குறாரு. என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா, நான் நாட்டில் வாழ்ந்ததை விட காட்டில் சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு வருகிறேன், மீத காலங்களில் நான் காடுகளிலேயே பயணிக்க விரும்புகிறேன்னு சொல்லியிருப்பார். நீங்கள் எல்லா பெட்டியிலையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த காலகட்டங்களில் ராஜ்குமாருடைய பையன் புனித் ராஜ்குமார் நடித்த ஒரு திரைப்படம், அது ஆடியோ லான்ச்சா ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அதுக்கு கர்நாடகாவிற்கு ரஜினிகாந்த் அழைக்கப்படுகிறார். இவ்வளவு உதவியும் செய்த ரஜினிகாந்த், இவ்வளவு தூரம் கடவுளை நம்பிய ரஜினிகாந்த், ராஜ்குமாரை எப்படியாவது விடுதலை செய்ய வேண்டும் என்று எண்ணிய ரஜினிகாந்த், கர்நாடகாவில் போய் அந்த கன்னட திரைப்பட விழாவில் வீரப்பனாரை சூரகம்சாரம் செய்து அழிக்கப்பட வேண்டும்ங்கிறார். எவ்வளவு அயோக்கியத்தனம்னு பாருங்க, எவ்வளவு பித்தலாட்டம்னு பாருங்க. இங்க யாரை சூரகம்சாரம் செய்து அழிக்கப்படும்? அப்படி என்றால் ஒரு காலத்தில் சூரகம்சாரம் செய்து அழிக்கப்பட வேண்டியவன் நரகாசுரன் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆக ரஜினிகாந்த் என்ன சொல்றாருன்னா, வீரப்பனாரை சூரகம்சாரம் செய்து அழிக்கப்பட வேண்டும் என்பதை விட தமிழர்களையே சூரகம்சாரம் செய்து அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அதற்கு அர்த்தம். அப்படி ஒரு நிகழ்ச்சியை தமிழ்நாட்டில் பேசியிருப்பாரா? கர்நாடகத்தில் பேசியிருந்தார். அதற்கு பிறகு நான் கேள்விப்பட்டேன், வீரப்பனார் சொன்னார், அன்னைக்கே இவன் வர்றேன்னு சொன்னான், வந்திருந்தானா தூக்கி வச்சு இவனை முடிச்சு விட்டுருக்கலாம் அப்படின்னு சொன்னதாக நண்பர்கள் வந்து என்கிட்ட சொன்னாங்க. ரொம்ப கோபத்தில் இருந்தார், சிக்கனா செதைக்கிற அளவுக்கு பேசியிருந்தார் அப்படின்னாங்க. அந்த மாதிரி வீரப்பனாருக்கும் ரஜினிக்கும் ஒன்றும் நேரடியான பகைமை இல்லை. இது போன்ற பகைமையில ரஜினிகாந்தே உருவாக்கி கொண்டார். ஒருவேளை அவர் புகழுக்காக உருவாக்கி கொண்டாரா, இல்லை வீரப்பனார் வந்து எனக்கு நண்பர் தான் சொல்லி ஒரு கட்டத்தில் பேசியதும், பிறகு இல்லை வீரப்பன் எனக்கு எதிரிதான் என்று பேசியதும் ஏதோ அரசியல் லாபத்துக்காக அல்லது அரசியல் சூழ்ச்சிகளுக்காக அல்லது அரசியல்வாதிகள் மிரட்டலுக்காக சொன்னாரா என்னங்கிறது எனக்கு தெரியாது. பட் பெங்களூரில் போய் அவர் பேசிய விதம் ஏற்புடையதல்ல. அந்த கருத்து வந்து மோசமான கருத்து. இன்னும் சொல்ல போனால் சூரகம்சாரம் செய்து அழிக்கப்பட வேண்டும் என்று எண்ணுகிற ரஜினிகாந்த் ஆரம்ப நிலையில் வீரப்பனாரை விரும்பியது போலித்தனமாக கருதப்படுகிறது என்று தான் நான் கருதுகிறேன். ஓகே சார், அப்போ அவர் அரசியலுக்கு வர மாதிரி எல்லாம் சுச்சுவேஷன் இருந்துச்சு ரஜினி அவர்கள், அதை பார்த்துட்டு வீரப்பன் அவர்கள் என்ன சொன்னார்? இல்லை, ரஜினிகாந்த் வரணும் ஆளணும்னு தான் சொன்னார். ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு தான் சொன்னார். அப்போ இருந்து அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதுதான் அதாவது எம்ஜிஆர் ஆட்சிக்கு பிறகு வந்து ஜெயலலிதாவுடைய ஆட்சி 91 தொடங்குதுங்க. இந்த 91 to 96 வந்து மிக மோசமான ஆட்சி. அப்போ தான் வந்து மகாமகம் குளத்தில் 54 பேர் செத்து போனது, பாச்சாத்தியில் ஒரு 18 பெண்கள் பாலியல் வன்கொடுமை, பல பேர் இறந்து போனது, வீடுகளுக்கு தீ வைப்பு. அதை தாண்டி வீரப்பனாருடைய தேசமாக கருதக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் இருக்கிற கிராமங்களில் அதிரடிப்படையினுடைய அட்டூழியங்கள், இதெல்லாம் கருத்தில் கொண்டு அவர் என்ன சொன்னார்னா, எம்ஜிஆர் ஆட்சிக்கு பிறகு ஜெயலலிதா ஆட்சி சரியில்லை, இதை மாத்திரம்னா ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணும், அவர் ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிறாரு, மக்களுக்கு உதவி பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் ரஜினிகாந்த் தமிழ்நாட்டை ஆள வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னதான் மிக முக்கியமானது. நான் இந்தியாவுடைய பிரதமராக என்னை மக்கள் அங்கீகரிப்பார்கள், என்னை இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே விரும்புவார்கள், நான் பிரதமராக இருக்கிற போது ரஜினிகாந்த் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்க வேண்டும் தான் விரும்பியிருக்கிறார். அந்த மாதிரி ஒரு அரசியல் புரிதல் அவருக்குள்ள இருந்தது. ஆனால் அவர் சாகிற வரை ரஜினிகாந்த் மீது ஒரு மரியாதை இருந்தது. ஆனால் திரைப்பட விழா பேச்சு என்பது வீரப்பனாரை மனமாற்றம் செய்திருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். ஓகே
ஸோ அவருக்கு அரசியல் ஆசைகள்லாம் இருந்தது. நீங்க பிரதமர் ஆகணும்னு சொன்னது அப்புறம் தான் எனக்கு புரியுது. பிரதமர் ஆசையெல்லாம் இருந்தது. நிறைய ஆசை இருந்தது. அதாவது அவருக்கு இருக்கக்கூடிய ஆசைகள்லாம். ஆமா, அவரே சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், காட்டுக்குள் பட்டுப்போன மரங்களை எடுத்து விட்டாலே இந்தியாவின் கடனை அடைத்து விடலாம் பாரு. ம் அவ்வளோ மரங்கள் வாங்கி பட்டு போய் நிற்கிறத அவருக்கு காரணமாக காட்டுவார். ம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவார், ஏப்பா அந்த பள்ளிக்கூடம் அந்த அரசு அலுவலகங்கள்லாம் அவனுடைய கம்பி கதவும் கம்பியும் போட்டு பொறுத்துறாங்க, மரத்துகளில் செய்ய வேண்டியான எல்லாத்தையும். இவ்வளோ மரம் ஏன் பட்டு போய் கிடக்கு, ம் அது என்னத்துக்கு ஆகும்? 5 பேர் சேர்ந்து கட்டிப்பிடிக்க மரம், தேக்கு மரம் பட்டு போய் நிற்கும். ம் அவ்வளோ பிரமாண்ட மரங்கள்லாம் இங்கே இருக்குது. ம் அப்போ அவர் சொல்லுவார் அது. அப்போ அரசியல் புரிதல் இல்லாமல் அதை அந்த கடன் அடைப்பேன்னு சொல்ல மாட்டார்ல. ம் அரசியலில் மிகப்பெரிய தாக்கம் அவருக்குள் இருந்தது. ம் இன்னும் சொல்ல போனால் பொது மன்னிப்பு கொடுத்தா அரசியலில் இறங்குவேன்னு சொன்ன வரலாறுகளும் உண்டு. அது கிடைக்கல, அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் ஒரு நேர்மையான அரசியலை, ஒரு தூய்மையான அரசியலை நான் வந்தால் செய்வேன் அப்படிங்கிறத மக்கள் மன்றத்திலே அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த ஆசையும் இருந்தது. ஓகே. அவர் புதுசா கட்சி ஆரம்பிச்சோன்னு நினைச்சாரா, இல்ல அவருக்கு விருப்பமான கட்சிகள் தான் இருக்கா? அப்ப அப்படிலாம் கிடையாதுங்க. அவருக்கு விருப்பமான கட்சி எந்த கட்சியும் இல்லை. எல்லா பயல்களும் களவாணி பயல்கள்னு தான் சொல்லுவார். ம் நம்ம கட்சி ஆரம்பிக்கணும் புதுசாக அப்படிங்கிறது தான் அவருடைய. புது கட்சி ஆரம்பிக்கணும். புது கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டையும் வெல்லணும், இந்தியாவையும் வெல்லணும். ம் அவருடைய பேட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய மக்களையும் பாரு, தமிழ்நாட்டு மக்கள்னு சொல்லியிருப்பார். ம் ஆனால் இந்தியாவில் வாழ்கிற எல்லா மக்களும் எனக்கு சொந்தம், எனக்கு வந்து ரத்த உறவு அப்படிலாம் பேசியிருப்பார். ம் ஆக ஒரு இந்தியாவை ஆள வேண்டும் என்கிற பெருத்த கனவில் இருந்தார். ம் ஆனால் கடைசி வரை காட்டை தான் ஆண்டார் என்பதுதான். ஓகே. இவ்வளோ நேரம் இன்டர்வியூ ரொம்ப நாள். இதே மாதிரி இன்னொரு பட்டியல் சந்திப்போம். நன்றி. நன்றி.